அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மக்கிட்ட யாராவது ஒரு ஏழை சிறந்தவரா இல்லை பணக்காரர் சிறந்தவரா அப்படின்னு யாராவது கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்வோம்? பணக்காரர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை கேளுங்க. இந்த ஹதீஸ் அபுல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பணக்கார மனிதர் அவங்கள கடந்து போறாரு. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட தோழர்கள் கிட்ட இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் மக்களிடையே பிரபல்யமானவர், ஃபேமஸ் ஆனவர். இவர் யார் வீட்லயாவது போய் பெண் கேட்டா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கும், இன்னும் யார்கிட்டயாவது போய் பரிந்துரை கேட்டா அந்த பரிந்துரை ஏற்கிறதுக்கும் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஏழை மனிதர் அந்த இடத்தை கடந்து போறாரு. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட இந்த ஏழை மனிதரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவர் ஒரு ஏழை முஸ்லீம். இவர் மக்களிடையே எந்த தகுதியும் பெற்றவர் கிடையாது. இவர் யார்கிட்டயாவது போய் பரிந்துரை கேட்டா யாரும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் யார்கிட்டயாவது போய் பெண் கேட்டா யாரும் திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. இன்னும் இவரோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதல் நபர் போன்ற முன்னாடி போனாங்க இல்லையா அந்த பணக்கார மனிதர், அவர் போன்ற மக்கள் இந்த பூமி நிறைய இருந்தாலும் அவரை விடவும் இரண்டாவதாக வந்த இந்த ஏழை தான் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கான காரணத்தை அடுத்த ஹதீஸ்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.